இஸ்லாமிய குடும்பத்தில் அமைய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன? அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும் நம்ம வீட்டில். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்மஅன பில் கௌல்ங்கறான். பெண்களே அந்நிய ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாங்கிறான். அந்நிய ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லது ஃபீ கல்பிஹி மரத். நீங்க பேசினால் எவனுடைய உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் உங்களை சுவைக்க தொடங்குவான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா. பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் தெளிவாக பேச வேண்டியதை மட்டும் பேசிவிடுங்கள். தேவையில்லாத பேச்சு வேணாம் உங்களுக்கு. ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அல்லது ஒரு ஃபோன் வருது, எங்கே அவர்ன்னு கேட்குறாங்க, அவர் தூங்குறாரு, 4 மணிக்கு எடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுக்காது. நீங்கள் யார், எதுக்கு எடுத்தீங்க, எங்கள் ஊர், இல்லாட்டி அவங்க கேட்பாங்க நீங்கள் யாருன்றாலும் தேவையில்லாத விஷயம். அவன் ஃபோன் பேசுகிறான், நாம் ஆன்சர் பண்ணுறோம், அவர் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுங்க. நீங்கள் யார், உனக்கு தேவையாது. நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு தேவைப்பட்டது அவர் தானே. இதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அவர் கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அஜ்னபி மஹ்ரமி உறவு என்ன சொல்லுது? கற்பொழுக்கம் தேவை. இதை சொன்னால் நம்ம சொல்லுவாங்க கடும்போக்குவாதிகள், பெண் கொடுமை, வன்கொடுமை என்பாங்க. எது கற்பொழுக்கம், எது 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 ஒரு சுதந்திரம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது சுதந்திரமா? நம்ம வளர்த்த மாட்டோம், ரோட்டிலேயே மேய விட்டு அது சுதந்திரமா? அதான் ஒருத்தன் பிடிச்சிட்டு போய் அறுத்துடுவாங்க. நம்மகிட்ட அது கச்சிதமாக இருக்கணும். எது பாதுகாப்பு, எது நல்லது, எது உயர்வு, எது தாழ்வுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. 4 பேர் தொட்டு பார்த்து தடவி பார்த்துட்டு போகிறது ரோட்டில் அடிக்கிற செங்கல். எல்லாரும் பார்த்துட்டு போவான், வேணுமென்னா ஒன்று எடுத்துட்டும் போவான். யாருமே நெருங்கவும் முடியாமல் அதை வச்சு சுற்றி பொட்டியில் வச்சு, பொட்டியை பீரோவில் வச்சு, கதவை பூட்டி எக்கில் சாவியை வச்சுட்டு இருந்தால் அது மாணிக்க கல். நம்ம பெண்கள் மாணிக்க கல்லா செங்கல்லாங்கிறத நம்ம தான் முடிவெடுக்கணும். திறந்துக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்துட்டு இது ஃபேஷன், இது நாகரிகம், இது ஹியூமன் ரைட்ஸ், இது மனித உரிமை, இது பெண் உரிமை, இதுதான் விடுதலை அப்படின்னு நினைச்சா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அது விடுதலை கிடையாது, அது அசிங்கம். வாழைப்பழத்தை கூட உரிச்சி தட்டில் வச்சா எவனும் எடுக்க மாட்டான். சீப்போட முழுசாக இருந்தால் மட்டும்தான் உடைச்சி திம்மான். வீட்டுக்கு வர விசிட்டர்ஸுக்கு ஒரு பிஞ்சானுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு 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 அப்படியே குமிச்சு வச்சு எடுங்க சொல்லுங்க, தொடமாட்டோம். அது பெக்கோடு இருக்கணும், எவன் கையும் படாமல் இருக்கணும், நான் தான் எடுத்து உடைக்கணும். அதுதாங்க அழகு, அதுதான் மரியாதை. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கம் கற்பொழுக்கம் என்று எதை சொல்கிறது என்பது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆடை குறைந்து கொண்டு போவது நாகரீகம் என்று சொன்னால் விலங்குகள் உச்சகட்ட நாகரிகத்தில் இருக்கிறது, ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆடைகள் குறைந்து கொண்டு போவது நாகரீகம் என்று வாதிட்டால் விலங்குகள், ஆடு மாடுகள் எல்லாம் உச்சகட்ட நாகரிகத்தில் இருக்கிறது. ஒத்துக்கிறியானே? மறைக்கும் போதுதான், மறைந்திருக்கும் போதுதான் மரியாதை கூட. எவனும் தொடாமல் இருந்தால் தான் பொறுமதி. கண்டவனெல்லாம் தொட்டு பார்த்துட்டு போனால் அது பொறுமதியானதா? இல்லை. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கொடுமை செய்கிறது, மூடி மறைக்கிறது என்று இஸ்லாத்தின் விரோதிகள் சொன்னால் ஆச்சரியம் இல்லை. ஆனால் நம்முடைய முஸ்லிம்களே சொல்வதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உங்களுக்கு தான் அளவுக்கு இஸ்லாம் அதை சொல்லுது. நீ மறைஞ்சிரி, நீ வீட்டுக்குள்ளே இரு, எல்லாத்தையும் தப்பாக பேசாத, எல்லாத்தையும் சோசலிசமாக படக்காத, இவங்க கூடயும் பஸ்ஸில் பைஸ்களை ஏறிக்கிட்டு போகாத, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்காத, 3வது ஷைத்தான். இதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்காக சொன்னது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கேஸை போட்டுட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஃபேஸ்புக்கில், அங்கே அப்படியா, இங்கே இப்படியா, ஆசிரியரால் கர்ப்பமாடிச்சா மாணவி, ஆட்டோக்காரனால் பாதிக்கப்பட்டுச்சான், அங்குளால் பாதிக்கப்பட்டுச்சான், உம்மப்பாவால் பாதிக்கப்பட்டுச்சான், பெத்த வாப்பாவே இப்படி நடந்துக்கிட்டானா. பெத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன சட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும். 10 வயதை அடைந்தால் படுக்கையை பிரியுங்கிறது. உம்மா வாப்பா இருந்தாலும் 10 வயசுக்கு மேலே பிள்ளையை பக்கத்தில் வச்சு படுக்கக்கூடாது. ஏன்னா தூக்கத்தில் நாம இருக்க மாட்டோம். நாம் தூங்கிட்டு இருப்போம், பிள்ளைக்கு கண்மொழி வட்டும், நம்ம ஆடைகள் விலகும்.
10 வயசுக்கு மேலே பிள்ளைகளை பெற்றோர்கள் பக்கத்தில் வச்சு தூங்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும்போது, எவ்வளவு அழகான ஒரு கற்பொழுக்கத்தை இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்ற போது, நாகரீகம் என்ற பெயரில் நாசமா போவது என்பது மார்க்கமாகுமா? நிம்மதி தருமா? அது இஸ்லாமாகுமா? எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பம் அஜ்னபி மஹரமி உறவு பேணுவதை தளர்த்தி கொண்டு போகிறதோ அவர்கள் அழிவின் விளிம்புக்கு அசைந்து விட்டார்கள் என்று அர்த்தம். ஆண்கள் வந்தால் ஆண்கள் பக்கம் இருக்க வேண்டும், பெண்கள் வந்தால் பெண்கள் பக்கம் இருக்க வேண்டும். கணவனுக்கு கூட்டாளி கணவனுக்கு தான், உனக்கு இல்லை. இது மாப்பிள்ளையை தேடி வருவாராம், இருங்க என்ன வந்துடுவாருன்ட்டு டீ ஊற்றி கொடுப்பாராம். அந்த வீட்டில் எப்படி இருக்கணுமெண்டா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அவன் இல்லை, அவ்வளோதான் காலி. என் தம்பி வீட்டுக்கு போகிறேன், தம்பியுடைய மனைவி தான் இருக்கிறா, தம்பி இல்லைன்னா கேட்டு வாசல் திறக்கப்படாது. அவள் சொல்லுவான், மச்சான் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. நீ யாராக இருந்தால் எனக்கு நீ அவருக்கு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். மாமனார் வந்தால் அது மஹரம், மாமனார் மஹரம், மச்சினன் மஹரமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். அப்போ ஒரு நபித்தோழர் கேள்வி கேட்கிறார், ஹமு யா ரசூலல்லாஹ். ஹமு என்ன? கணவனுடைய சகோதரர், மனைவியினுடைய சகோதரி, மதினின்னு சொல்லுவாங்க, மதினி. அதே மாதிரி மச்சான். இது என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹமு அல் மௌத் என்றார்கள். அந்த உறவா செத்த என்றார்கள். அதான் மௌத்து, முடிஞ்சு போச்சு அதோட கதை. அதுதான் ஆகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறாங்க. அப்போ இது மச்சினனோட வந்து சாப்பிட்றது, மச்சினனோட பயணம் போகிறது, மச்சானோட பயணம் போகிறது, எங்கேருந்து வந்த இது? எந்த உறவு இது? சிந்திச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இதை சொல்லி தந்துச்சா? அஜ்னபி மஹரமி உறவு நம்ம பேணணுமே. இதுக்குள்ள பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இண்டிவிஜுவல் கிளாஸ். கொஞ்சம் பிள்ளைக்கு ஏறுதில்லை. ஒரு சார் தனியாக வந்து பாடம் நடத்துவார். சார் யாரு? சார் மௌலவியை கூட்டிக்கு வந்து தஜ்வீத் நடத்துகிற மௌலவி யாரு? மௌலவி இருந்தாக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளையோட தனியாக குந்திட்டு கழிச்சிட்டு இருக்கலாமா? முடியாது. மௌலவியாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, வாகன சாரதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் நான் மட்டும்தான். இஸ்லாமிய மார்க்கம் அதை தெளிவாக சொல்லுது. முடிஞ்சு போச்சு கதை. மூன்றாவது ஷைத்தான். அந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். வீட்டில் ஒரு திரை வாழ்க்கை இருக்கணும். பெண்கள் பக்கம் பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க, ஆண்கள் பக்கம் ஆண்கள் பேசுவாங்க. போட்ட டீயே புருஷன் தான் கிச்சனில் போய் வேண்டிக்கு வந்து கொடுக்கணுமே தவிர அவ கொண்டு வந்து கொடுக்குற ஒரு கலாச்சாரம் ஒரு வீட்டில் இருந்தால் நம்ம மார்க்கத்தை போட்டு மிதிச்சிட்டோன்ற அர்த்தம், இஸ்லாத்தை கொச்சப்படுத்துகிறோன்ற அர்த்தம். எப்படி இது அனுமதியாகும்? அப்போ இதை போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசலிசம், இது வந்து என்ன மேற்கத்தையம், இப்போ உள்ள கலாச்சாரம், அது இந்த காலத்தில் இப்படி எப்படி பார்க்குறேன்னு நாம் மார்க்கத்தை போட்டு மிதிக்கக்கூடாது. இஸ்லாம் சொன்னால் அது எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக தான் இருக்கும். இஸ்லாம் சொன்னால் எல்லா காலத்துக்கும் பொருத்தம்தான், அதில் மாற்று கதை கிடையாது. அப்போ அஜ்னபி மஹரமி உறவு வீட்டில் மட்டுமில்லை, ஃபோன்லையும் பேணப்படணும். சிலர் வீட்டில் அஜ்னபி மஹரமி உறவு, ஆனால் ஃபோனில் 1008 கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு வாங்க. சட் பண்ணுறதும், சேவ் பண்ணுறதும், ஹாய் சொல்கிறதும், குட் சொல்கிறதும், ஃபோனில் குரலாலும் உடலாலும் அஜ்னபி மஹரமி உறவு பேணப்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், சூரத்துல் அஹ்ஸாப் 32வது வசனம் ஃபோனுக்கே வந்த மாதிரி இருக்குதா இல்லையா? வலா தஹ்தஅன பில் கவுல், குரலால் பேச்சால் நீங்கள் தனித்திருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஃபோனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்குது. அப்போவே இந்த குர்ஆன் வசனம் இறங்குது பாருங்க. அந்த காலகட்டத்திலேயே அஜ்னபியான ஆண்களிடம் பேச்சால் நீங்கள் தனித்திருக்க வேண்டாம், குலைந்து குலைந்து பேச வேண்டாம். அப்போ ஃபோனுக்கு சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். உடலால் மட்டுமில்லை, குரலாலும் தனித்திருக்கக்கூடாது. எப்படி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க முடியும்? யாரு? சிலருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்,
சும்மா பேசிக்குவாங்க, ஆறுதல் சொல்கிறாங்களாம், அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களாம். பொண்டாட்டிக்கிட்ட ஒருத்தன் பேசினா அவனால் தாங்க முடியலை. எவண்டி அவன் ஃபோனில் அவர் பேச்சுக்குவார் ஒரு 40 கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ நமக்குள்ள சட்டம் தானே அங்கேயும் இருக்குது. அப்போ அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணப்பட வேண்டும். அதுதான் இஸ்லாம், அதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இது இஸ்லாமிய குடும்பம். அதுதான் அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணப்பட வேண்டும். அது உடலாலும் குரலாலும் பேணப்பட வேண்டும். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் நம்ம நிறைய பேர் பொடுபோக்காக இருக்கணும், கவனிக்க மாட்டேங்க. எல்லாருமா சேர்ந்து பயணம் போகிறது, ஒரு வட்டத்தில் இருந்து அப்படியே சாப்பிட்றது. சாப்பிடும்போது பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் சாப்பிடுங்களா, எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்றதுக்கு உனக்கு ஆறு அவன், உனக்கு என்ன உறவு, எப்படி தொடர்பு? அது ஃப்ரெண்டு, உயிர் நண்பன், சின்ன வயசுலேருந்து பழகினது, இதெல்லாம் காரணமாகுமா? வளர்த்து பேர் வச்ச, சின்ன வயசுலேருந்து தூக்கின. நீங்கள் ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்தாலும், ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்தாலும் வளர்ந்து வரும்போது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் பாப்பா என்று நாம் 1000 தடவை சொன்னாலும் ஒரு பாப்பா இல்லை. அவர் இப்போ அவள் பருவ வயது அடையக்குள்ள மறையும். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பொடியன் பருவ வயசு அடையும் போது இவ உம்மாண்டு வாய் நிறைய சொன்னாலும் மஹரம் இல்லை, அஜ்னபி தான், மறையும். அதனால தான் குழந்தை வளர்க்குறதா என்ன செய்யணும்? ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்குறதா இருந்தால் நம்மளோட ராத்தா தங்கச்சிமார்கிட்ட தாய்ப்பாலை கொடுத்து பால்குடி உறவாக்கி விட்டுறணும். நாங்கள் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையோட எடுத்து வளர்த்தா பால்குடி பருவத்தில் எடுத்து என் ராத்தா தங்கச்சிமார்கிட்ட தாய்ப்பாலை கொடுத்தோன்னா எனக்கு மஹரம் ஆயிடும். அப்படி இல்லாமல் எடுத்து வளர்த்தா பருவ வயசை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் மறையணும். பொம்பளைண்டா ஆம்பளை மறையணும், ஆம்பளைண்டா பொம்பளை மறையணும். இஸ்லாமிய மார்க்கம் குழந்தை வளர்ப்பு சட்டத்தை எப்படி சொல்லுது தெரியுமா? நீங்கள் எப்படி வளர்த்தாலும் தந்தை அல்லாத இன்னொருத்தரை தந்தை என்று சொல்ல வேண்டாம், சொல்லித்தான் வளர்க்கணும். நான் உம்மா இல்லை, இது பாப்பா இல்லை, சொல்லித்தான் வளர்க்கணும். இது நம்மளோட ஆக்கள் பிள்ளைய உம்மாண்டு நம்ப வச்சு வாப்பாண்டு நம்ப வச்சு வளர்க்குறது ஹராத்தில் இருக்கிறோம் நாம். எப்படி இவர் பைக்கில் ஏற்றிப்போம், வளர்த்த உள்ளண்டா போல உனக்கு ஹலாலா இல்லை,